நாச்சியால் சுகந்தி வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குது சார், கேக்குது. ஆளுநருக்கு அவப்பெயரை ஏற்படுத்த ஸ்டாலின் முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் ஏடிஎம்கே பீரியட்லயும் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போதும் கூட கவர்னரால சில பிரச்சனைகள் வந்தது. அவர் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் போயிட்டு இருந்தாரு. அப்போதும் கவர்னர் இப்படி போறது தப்பு அப்படின்ட்டு திமுக தான் போராட்டம் நடத்தியது. அதிமுக அமைதியாக இருந்தது. எந்த இடத்துலயுமே ஒரு முறை கூட அவ்வளவு ப்ராப்ளத்தை அப்போது அதிமுக சந்தித்தாலும் கூட அவையில் இந்த மாதிரி முதல் கூட்டத்தொடரில் இந்த அறிக்கையை வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் போனது கிடையாது. ஆனா இந்த ஆட்சியில் அவர் போயிட்டே இருக்கிறாரு தொடர்ந்து. ஏன் போனங்கிறதுக்கு ஒரு 13 காரணங்களும் சொல்கிறார். இது எல்லாம் சட்டத்திற்கு முரணானது, இப்படி ஒரு அரசியல்வாதி போல இவர் பேசக்கூடாதுங்கிறது தான் டிஎம்கே தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய வாதம். திமுகவும் அதைத்தான் சொல்கிறது. இதுல அதிமுகவிற்கு உடன்பாடு இல்லையா சுகந்தி? நிகழ்ச்சியை பங்கேற்றதற்கும் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும். என்ன அப்படின்னீங்கன்னா 2018, 19, 20 அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தபோது திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வாறு பேசினார்? ஆளுநர் உரையை அவையில் வாசித்து விட்டு சென்ற போது அரசு கொடுக்கின்ற உரையை அப்படியே வாசித்து செல்கிறார். இது ஏதோ அல்வா போல இருக்கிறது என்றார் 2018. சரி. 19 அதே வசனத்தை கொஞ்சம் மாத்தி சொன்னார். 20 அதே வசனத்தை இன்னும் கொஞ்சம் மாத்தி சொன்னார். என்னன்னா, ஆளுநர் ஆளும் கட்சி கொடுக்கின்ற அறிக்கையை அப்படியே எழுத்துப்பிழை இல்லாமல் வாசித்து விட்டு செல்கிறார் அப்படி என்று சொன்னார். அப்போ அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த ஜனவரி மாசம் ஆனால் இப்படி ஒரு நாடகத்தை திமுக திட்டமிட்டு நடத்துகிறது. 2024 அதே ஆளுநர் எந்த ஆளுநரை RSS காரர் அவர் இவர் என்று அவமதிப்பாக பேசினார்களோ, கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவர் அளித்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் திமுக போய் கலந்து கொள்கிறது. அப்போ ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் ஏன் இந்த இரட்டை நிலைப்பாட்டுடன் எப்போதும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவை முதல்வர் மக்கள் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றார். கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த போது கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்த போது அன்னைக்கு சுஜித் சிங் பன்னாலா இருந்தார். அப்ப பன்னாலா இருக்கும் போது அவர் அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாதுன்னு ரிப்போர்ட் கொடுத்த உடனே அன்னைக்கு என்ன சொன்னாரு? SS பர்னாலா எங்களுக்கு பர்னால் தடவினார் அப்படின்னு அன்னைக்கு கொடுத்தார். அப்ப உங்களுக்கு ஆளுநர் என்பவர் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது திமுக செய்கின்ற அத்தனை சட்ட விரோத நடவடிக்கைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு இல்லாத ஆட்சிக்கும் ஏதுவான ரிப்போர்ட் கொடுத்தா, பாசிட்டிவான ரிப்போர்ட் கொடுத்தா அது யாரா இருந்தாலும் பர்னால் தடவுறாங்க. உண்மையிலுமே இங்க கஞ்சா புழங்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பட்டியலினருக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரிகள்ல 50% உங்களுக்கு விசிஸ் கிடையாது, பேராசிரியர்கள் இல்லை அப்படின்னு உண்மையை சொன்னா உடனே இப்படி சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே அவர் சுர்ஜித் பர்னாலா மாதிரி உங்க கூட ஜால்ரா போடவர் வந்தா நல்லவர், நீங்கள் செய்கிறது இப்படி செய்றீங்கன்னு அரசோட நிலைப்பாடு, அரசு இப்படித்தான் இந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு உண்மையை சொன்னா உடனே அவர்களுக்கு RSS முத்திரை கொடுத்துவது அப்படிங்கிறது. இந்த RSS முத்திரையை திமுக காரர்கள் கையில் தூக்கி வைத்துக் கொண்டே அலைகிறீர்களே, என்னைக்குதான் அந்த முத்திரையை கீழே போடுவீங்க? அப்படி எல்லாத்துக்கும் RSS முத்திரை குத்துற நீங்கள் ஏன் கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடும் போது மட்டும் அன்றைக்கு மட்டும் ராஜ்நாத் சிங் வேற கட்சியில் இருந்தாரா? RSS பயிற்சி பெறாம வேற எங்கேயும் பயிற்சி பெற்றவராக திமுகவுக்கு தெரிந்ததா? அப்போ உங்களுக்கு தேவைன்னா RSS காரர்களுடன் உறவாடுகள், உங்களுக்கு தேவையில்லை என்றால் RSS காரர் அப்படிம்பீங்க. அப்ப இது என்ன நிலைப்பாடு அப்படிங்கறத உண்மையிலேயுமே முதல்வர் அவர்கள் சொல்லணும். இப்ப இன்னைக்கு விசிக சொல்லிச்சு, நாங்கள் ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டோம்னு. திமுக சொல்லுமா நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு? சுகந்தி, ஏடிஎம்கே பீரியட்ல திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது ஆளுநர் அரசாங்கத்தினுடைய உரையை அப்படியே வாசித்து சென்றார். ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல் தலைவராக, ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பொறுப்பில் இருந்த நபராக
திரு ஸ்டாலின் ஒரு அரசியல்வாதியாக அரசாங்கத்தை விமர்சித்தார், ஆளுநர் விமர்சிக்கல. ஆனா இங்க என்ன அப்படின்னா, எதிர்கட்சி கூட விமர்சிக்கல, கவர்னரே விமர்சிக்கிறாருங்கிறது தான் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நடைமுறை புதிது அப்படிங்கிறாங்க ஒரு அரசியல் கட்சியாக. இத ஒரு எப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா ஏஐடிஎம்கே இந்த நடைமுறை மாற்றம் இருக்குல்ல, ஆளுநர் செயல்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நடைமுறை மாற்றம் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் சொல்லும் போது, ஒரு 30 வருஷம் இதே ஸ்டேட்டை ரூல் பண்ண ஒரு ஏஐடிஎம்கே பார்ட்டி அவங்க பண்றது, கவர்மெண்ட் சொல்றது நாடகம்னு சொல்றீங்களான்னு கேட்கிறேன். ஏன்னா சபாநாயகருடைய ஸ்டேட்மெண்ட்ங்கிறது அரசாங்கத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். அது நீங்க அந்த இடத்திலிருந்து நீங்க மாறுபடுறீங்களாங்கிறேன். சபாநாயகர் அதாவது இந்த கூட்டத்தொடர் முழுக்க, இதுவரை கடந்த கூட்டத்தொடர் முழுக்க ஜனநாயகத்தை கொன்ற முதல் நபர் யாரு என்று பார்த்தால் அது மதிப்புக்குரிய அப்பாவு சபாநாயகர் அவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் கொன்று விட்டார் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் அவர் மட்டும் இல்லாது அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற திரு வேல்முருகன் அவர்களே சபாநாயகர் ஒரு அமைச்சரை போல் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இதே சட்டசபையில் புகார் தெரிவித்தார். அது அவைப்பிலும் ஏறி இருக்கிறது. அப்ப அவர் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானமும் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு கவர்னரை இவர்கள் குற்றம் சாட்டுகின்ற போது எதிர்கட்சிகளும் சரி, கூட்டணி கட்சி இருக்கின்றவர்களும் சரி, சட்டசபையில் பேசுவதற்கு, ஒரு புகாரை தெரிவிப்பதற்கு இடம் கொடுக்காத சபாநாயகர் என்ன ஜனநாயக பண்போடு நடந்து கொண்டார்? இன்னைக்கு மைக் ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னு கேட்டா சபாநாயகர் பேசும்போது நாங்க அப்படித்தான் மைக் ஆஃப் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அப்ப இதுதான் நீங்க சொல்ற டெமோக்ரஸியா? டெமோக்ரஸி எங்கே புத்தகம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டி அட்டை முகைப்பு படத்தை காட்டுறது டெமோக்ரஸி கிடையாது. What you people actually following the rules, that is called democracy. உங்க சபாநாயகர் டெமோக்ரஸிக்கு என்ன மதிப்பு கொடுத்தார்? எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகின்ற எந்த ஒரு விஷயமாவது மக்களிடம் போய் சேர்க்கிறதா? அந்நேரம் பார்த்து கரெக்டா எப்படி உங்களுக்கு 4 வருஷமா வாசார் உங்களோட சட்டசபையில் இருக்கின்ற டிவி நெட்வொர்க், டெலிகாஸ்டிங் நெட்வொர்க் ப்ராப்ளத்திலேயே இருக்கும். 4.25 வருஷம் அது ப்ராப்ளத்துல இருக்குதுன்னு சொல்லுங்க. எதிர்கட்சிகள் நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் என்றும் சொல்லி ஆகிவிட்டது. அப்ப ஜனநாயகத்தை எந்த இடத்திலையும் பாதுகாக்காத, ஜனநாயகத்தை குழி தோண்டி பதிக்கின்ற திமுகவுக்கு செய்கின்ற ஜனநாயக கொலைக்கு துணை இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கோ ஒருபோதும் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கான சிறிய அருகதை கூட இல்லை என்பதுதான் உண்மை. ஓகே ஓகே ஓகே. நாச்சியால் சுகந்தி, வணக்கம். நாச்சியால் சுகந்தி, நீங்க முதல் சுற்றுல சொல்ல தவறியது ஏதாவது இருக்குதுன்னா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது இப்ப உட்கார்ந்து வடிவேல் அவர்களை எல்லாரும் பேசுகின்ற அந்த அப்ரோச் பண்றது இருக்கு இல்லையா, இதுவுமே ஒரு சாம்பிள் ஆஃப் என்னது ஒரு ஜனநாயக கொலைக்கான விஷயம். பேசுறதுக்கான நேரத்தையே கொடுக்காம இன்னைக்கு அவர் RSS காரர், பாஜக காரர் என்று அவர் அண்ணன் செல்வகுமாரோ, அவர் நிஜாமுதீன் சாரோ, மற்றவர்கள் துரைப்பாண்டியன் சாரோ பேசுகிறவர்கள் இவ்வளவு தூரம் பேசுகிறவர்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் 1999 RSS ஒரு சமுதாய இயக்கம் என்று முரசொலியில் எழுதிய அன்று நிஜாமுதீன் அண்ணன் ஏன் குரல் கொடுக்கவில்லை? துரைப்பாண்டியன் அண்ணன் ஏன் குரல் கொடுக்கவில்லை? பழசெல்வகுமார் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப இங்க RSS உங்களுக்கு வேணுங்கிற நேரத்துல, உங்களுக்கு தேவைப்படும் நேரத்துல இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சகோதரர்களே போய் வீடு வீடா சொல்லுங்க, RSS ஒரு சமுதாய இயக்கம் சொல்லுங்கன்னு கருணாநிதி எழுதிய போது அன்னைக்கு கருணாநிதி தெரியாதா RSS இந்தியா பண்ணோன்னு? இதே பழ செல்வகுமார் அவர்களுடைய தலைவர் தான் சொன்னாரு, எங்க பார்ட்டியில திமுகவில் இருக்கின்றவர்கள் 90% பேர் இந்துக்கள். நீங்க தான் மதசார்பின்மை பத்தி பேசுறீங்க. திமுக இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தா மதசார்பின்மை, அதே எப்ப பார்த்தாலும் ரெட்டவேஷம் போடுறீங்க சார். உங்களுக்கு பிரச்சனை வந்தா மதசார்பின்மை, உங்களுக்கு பிரச்சனை வரலன்னா இந்துக்கள் எல்லாருமே என் பார்ட்டி 90% இந்துக்கள். அப்புறம் அந்த பக்கம் இஸ்லாமியர்கள் என்னது கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அங்க போய் எங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் அபிடவிட்ல எழுதி கொடுப்பீங்க.
இஸ்லாமியர்கள் வெளியே வந்தால், சிறையில் இஸ்லாமியர் வெளியே வந்தால் அவர் கலவரத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னு. அப்ப நீங்க இந்த பக்கம் நிற்கிறீங்க, மத சார்பின்னு பேசுனா மத சார்பின்மை பத்தி பேசுங்க. இல்ல நாங்க 90% ஹிந்துக்கள் தானா, அந்த ஹிந்துக்கள்ங்கிற இல்லங்க. அப்போ உங்க சௌகரியத்துக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்படி நீங்க மாத்தி மாத்தி கொடுக்கறத நீங்க வேணா எல்லாம் வசதியா மறந்துடலாம் சார். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இங்க சொல்ல வேண்டிய விரும்பும் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, இவர்கள் ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு ஆளுநர் ஆட்டுக்கு தாடி இந்த வசனத்தை 70 வருஷமா பேசுகிற திமுக 19 வருஷம் மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்றது. அதுல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல மட்டும் 5 வருஷம் சாலிடா உட்கார்ந்து இருந்தாங்க. 8 கேபினட் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருந்தாங்க. அன்னைக்கு அவர்கள் ஏன் இந்த கோரிக்கையை எடுக்கல? அன்னைக்கு கோரிக்கையை எடுத்தா கேபினட் மினிஸ்ட்ரி கொடுக்க முடியாது, வெளியே போய் துரத்து விட்டுருவாங்கன்ற சுயநலத்துக்கு காரணத்தினால அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் ஜால்ரா போட முடியுமோ, எவ்வளவு ஒரு இந்துத்துவ ஆட்சியை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி ஆதரிச்சுட்டு, குஜராத் கலவரம் பற்றி கருணாநிதியிடம் கேட்ட போது கருணாநிதி என்ன சொன்னார்? அது உள் மாநில பிரச்சனை, அது ஒரு மாநில பிரச்சனை, அதில் நான் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை பற்றி கருத்து சொல்லுவதுன்னு பேசுறது. அப்போ உங்க சௌகரியத்துக்கு தேவைப்பட்டா இந்தும்பீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா RSS என் நண்பம்பீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா RSS என் சகோதர இயக்கம்பீங்க, RSS சமுதாய இயக்கம் வீடு வீடு போய் சொல்லும் பைங்க, இஸ்லாமியர்களை தீவிரவாதி உங்க சௌகரியத்துக்கு. அப்ப உங்களுக்கு தேவைப்பட்டால் மதச்சார்பின்மை, உங்களுக்கு தேவைப்பட்டா உடனே கான்ஸ்டிடியூஷனோட பக்கத்தை தூக்கிட்டு காட்டுறது, உங்களுக்கு தேவைப்படலைன்னா அதே கான்ஸ்டிடியூஷனை போட்டு எரிப்பீங்க. கான்ஸ்டிடியூஷனை எரிச்ச ஆட்களும் தான் நீங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஓகே ஓகே, மக்கள் வரலாறு மறந்து விட மாட்டார்கள்.